ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட்டா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் மேல ஆயிடுச்சு. ஒரு சில பேர் வந்து கன்டினியூவா கேட்டுட்டே இருந்தாங்க. "ஏன் வீடியோ போட மாட்றீங்க? வீடியோ போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி இன்னைக்கு எடுக்கலாம், நாளைக்கு எடுக்கலாம், இன்னைக்கு எடுக்கலாம், நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டே இருக்கேனே தவிர, ஆனா என்னால வந்து கேமராவ எடுத்து வீடியோ ஷூட் பண்ற அந்த மைண்ட் செட் வரவே இல்ல. சரி ஓகே பொறுமையா போட்டுக்கலாம் அப்படின்ற மாரி தோணுச்சு. அட்லீஸ்ட் ஷார்ட்ஸாவது வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அத கூட என்னால ப்ராப்பரா பண்ண முடியல. அதுதான் உண்ம. அப்புறம் ரீசென்ட்டா வேற எங்க தாத்தா வேற டெத் ஆயிட்டாங்க. அதனால வந்து வீட்ல அப்படியே பரபரப்பா இருந்துச்சா, அதனாலயும் வந்து வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் இல்ல. இப்பவுமே வந்து அது சம்மந்தமான சில விஷயங்கள் தான் வந்து போயிட்டுருந்துச்சு. இருந்தாலும் இடையில சரி இந்த ஒரு வீடியோ மட்டும் போட்டுடலாம், அப்படின்னு சொல்லிட்டு தான் வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டுருக்கேன். நான் ஏற்கனவே வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ ரீசென்ட்டா வந்து தம்பிக்கு லீவ் இருந்ததால அவன் சென்னை போயிருந்தான். அதனால நான் வந்து மேல் வீட்ல குக் பண்ணவே இல்ல. கீழயே தான் எல்லாமே வந்து பண்ணிட்டுருந்தேன். தனித்தனியா எதுக்கு பண்ணிட்டுருக்கணும்னு சொல்லிட்டு மேல வரவே இல்ல. நார்மலா நம்ம பார்த்தீங்கன்னா, கிச்சன் வந்து டெய்லி குக் பண்ணி, கிளீன் பண்ணி அந்த மாரி மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாரி தான் இருக்கும். பட் ரெகுலரா வந்து கிளீனே பண்ணல, குக்கிங் எதுவுமே பண்ணாம இருந்துச்சுன்னா என்ன மாரி இருக்கும்? அதுலயும் இந்த சம்மர்ல பார்த்தீங்கன்னா, எறும்பு தொல்ல தான் எங்க பார்த்தாலும் எறும்பு தொல்ல. நான் கிளீன் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லா கிளீனா தான் வச்சுட்டு போயிருக்கேன். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, எல்லா இடமும் எறும்பு வந்து நெறைய மண்ணு மாரி வரும் பாருங்களேன், அந்த மாரிலாம் வந்து வந்திருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சரி இப்ப கிளீன் பண்ணணும் அப்படின்றதுனால தான் அன்னைக்கு கிளீன் பண்ணிட்டுருந்தேன். ஊருக்கெல்லாம் போயிட்டு அவங்க கரெக்ட்டா வந்துட்டாங்க. அம்மா வந்து தம்பிய கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வந்த மறுநாளே வந்து தாத்தா இறந்துட்டாங்க. சுத்தமாவே நான் மேல வரவே இல்ல. அப்படியே தான் போயிட்டுருந்துச்சு. ஸோ, அதனாலேயே வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு. சரி ஓரளவுக்கு கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா திங்ஸையும் வந்து எடுத்துட்டுருக்கேன். சிலதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ற மாரி இருந்துச்சு. சரி அதெல்லாம் எடுத்து கையோட வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ண போறேன். மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் கிளீனா தான் இருக்கும். ஏன்னா, இப்போ ரீசென்ட்டா தானே நம்ம வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறதுனால கிளீனா தான் இருக்கும். இருந்தாலும் வந்து புதுசா இப்ப திரும்ப குக் பண்றோம் அப்படிங்கிறப்போ, ஒரு டைம் வந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அன்னைக்கு வேற பார்த்தீங்கன்னா, தெரியாம ஃபுட் வேஸ்ட்லாம் கொஞ்சம் இருக்கும் பாருங்களேன். அது தெரியாத்தனமா வந்து சிங்க்கு கிட்ட வச்சுட்டு போயிட்டேன். அ அது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, எறும்பு வந்து ஒரே ஸ்மெல் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. இடையில நான் மேல வந்துட்டு தான் போயிட்டுருந்தேன். இருந்தாலும் வந்து கிளீன் பண்றதுக்கான எனக்கு டைம் கிடைக்கல. கீழ எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறதுனால, மேல் வீட்ல எதுவுமே பண்ணவே இல்ல. ஸோ, அதனால கொஞ்சம் டைம் இல்லாமயே இருந்தது. என்னோட கேஸ் ஸ்டவோட நிலைமைய பாருங்க. இந்த மாரிலாம் வந்து வச்சிருக்கவே மாட்டேன். லைட்டா ஒரு பால் சிந்திடுச்சு அப்டின்னா கூட டக்கு டக்குன்னு வந்து கிளீன் பண்ணிட்டே இருப்பேன். அப்பதான் நீட்டா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்துச்சு. சரி ஒரு வழியா ஃபுல்லா கிளீன் பண்ண தானே போறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் இந்த உப்பு கொட்டி வச்சிருப்போம்ல ஜாடி, புளி வச்சிருக்க அந்த கண்டெய்னர், அப்புறம் கொஞ்சம் ஆயில் வந்து தனியா ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சிருப்பேன். அப்புறம் ஆயில் டிஸ்பென்சர் எல்லாமே வந்து எடுத்துட்டு அந்த ட்ரே பார்த்தீங்கன்னா, ஒரே எறும்பு. அதில நான் சாக் பீஸ் வந்து போட்டு தான் வச்சிருந்தேன். எறும்பு வராம இருக்கிறதுக்கு. இருந்தாலுமே வந்து நெறைய எறும்பு வந்து அது மோசமான நிலைமையில இருந்துச்சு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டு, கவுண்டர் டாப்ல வந்து எப்பவுமே அந்த டஸ்ட்டெல்லாம் தள்ளி விடுவோம் இல்லையா கீழ, அந்த மாரி ஃபுல்லா தள்ளி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து கிளீனிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இந்த சம்மர் ரொம்ப மோசமா இருக்கு அப்டி சொல்லிட்டு நெனைக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்ல என்ன பண்றீங்க? இந்த சம்மர வந்து எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? எப்படி சமாளிச்சுட்டு இருக்கீங்கன்றத கண்டிப்பா சொல்லுங்க. உண்மையா அப்பா முடியவே இல்ல. அவ்ளோ வெயில் அடிக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. அதுவும் நமக்கே இப்படி இருக்குன்னா, வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். தாங்கவே முடியாது. இப்ப நம்மளே நார்மலா இப்படி வெளியில போகும்போது, அ அந்த வெயில் வந்து ஸ்கின்ல படும்போது அவ்ளோ ஒரு எரிச்சல் இருக்கு. ரொம்ப மோசமா வெயில் அடிக்குது. லாஸ்ட் டைம் அதாவது போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இந்த சைட்லாம் வந்து வெயில் அடிச்ச மாரி தெரியல. லைட்டா மழையும், வெயிலும் அப்படி இருந்ததால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற மாரி தான் இருந்துச்சு. பட் இந்த டைம் ரொம்ப, ரொம்ப வெயில் அடிக்குது. மழை வந்து சுத்தமாவே இல்ல. ரொம்ப மோசமா தான் இருக்கு.
கிச்சனில் இருக்க விண்டோவும் லைட்டாக வந்து டஸ்டிங் பண்ணேன். இந்த சைடில் இருக்க விண்டோவை விட அந்த சைடில் இருக்க விண்டோ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டஸ்ட்டு படிஞ்சிருக்கு. ஏன்னா வந்து அதுதான் நான் எப்போவுமே நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன். காற்று கொஞ்சம் நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைமில் மட்டும்தான் வந்து அதை மட்டும் க்ளோஸ் பண்ணுவேன். ஏன்னா கிச்சனில் வந்து எப்போவுமே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது நைட் டைமில் அப்படிங்கிறனால ஒரு சைடு வந்து ஓப்பனில் விட்டுட்டு ஒரு சைடு வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் வந்து நிறைய டஸ்ட்டு படிஞ்சிருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து கையோட தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பும் வந்து தொடச்சேன். எதுவும் பெருசாக லிக்யூடோ இல்லை வேறு ஏதோ வந்து புதுசாலாம் வச்சு நான் க்ளீன் பண்ணவே இல்லை. நம்ம பாத்திரம் தேய்ப்போம் பாருங்களேன், அந்த சோப்பு தான் இருந்துச்சு. லிக்யூட் கூட காலி ஆகிடுச்சு. அந்த சோப்பை மட்டும் வச்சு சரி தேய்ச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டு கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக நல்லா தொடச்சி விட்டுட்டேன். பார்க்கவே இப்போ தான் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. என்னதான் விதவிதமான டிஷ் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னாலுமே, நம்ம கிச்சன் ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ தான் நம்ம செய்கிற ஃபுட்டு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண முடியும். நல்லாவும் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டென்ஷனோட, கடுப்போட நம்ம பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த டிஷ்ஷும் நல்லா இருக்காது. நமக்கும் வந்து டென்ஷன் ஆயிட்டுருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கிளீனிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு ரெசிபி வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து 5 மினிட்ஸ் சிக்கன் கிரேவி, குழம்பு எது வேணா வச்சுக்கலாம். நீங்க சிக்கன் வறுவல் மாரியும் வச்சுக்கலாம். ஒண்ணும் கிடையாது. ஒரு 1/2 கேஜி சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். அதில வந்து மஞ்சள் தூள், வெங்காயம் நீங்க எவ்வளோ சேர்ப்பீங்களோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில வந்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 1 இதெல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும். சாப்பிட நல்லா இருக்காது. தேவையான அளவு சேர்த்துட்டு அது கூடவே வந்து ரெட் சில்லி பவுடர், மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, காரப்பொடி அது வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளும் கொஞ்சமாக சேர்த்துட்டு பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்க போகிறோம். உப்பு தேவையான அளவு இப்போவே சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கை விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா அதில் சிக்கனில் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, அதுலேயே வந்து நம்மளுக்கு கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ஓரளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா, கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, இது நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்றனால பறித்து சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ். 5 மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம். நீங்கள் குக்கர்லலாம் வைக்கிறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸே வந்து போதும். நீங்கள் கடாயில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஆகும். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கிறதுனாலும் ஓகே, இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. டேரெக்டாக ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டு மூடி போட்டு வச்சிங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சா போதும். ஏன்னா சிக்கன் வந்து நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிடும். மட்டனாக இருந்ததுனா தான் நம்மளுக்கு பிரச்சனை. இதுவுமே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் குயிக்காக பண்ணணும் அப்படிங்கிறப்போ குக்கரில் பண்ணும்போது இன்னுமே ஈஸியாக உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. நமக்கு வந்து எப்பெல்லாம் வந்து கொஞ்சம் போர் அடிக்குது, ஐயோ இன்றைக்கி சமைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்றப்போ அன்றைக்கி நல்லாவும் சாப்பிடணும், பட் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் சமைக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி டிஷ்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சிட போகிறேன். இது வந்து குக்கரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். நான் உங்களுக்கு இப்படி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இது கூட வந்து சாதம், முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேன். அப்படியே வந்து எடுத்து சாப்பிட வேண்டியதான். சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிவ்யூக்காக வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. எம்எஸ்கே பிராண்ட் சாரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட குரூப் லிங்க்கு, இன்ஸ்டா லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் வந்து டிஷ்யூ சில்க்குன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அந்த மாதிரி சாரீ பார்க்க அவ்வளோ ஒரு ரிச்சான லுக் வந்து இருந்துச்சு. இந்த சாரீ வந்து அகைன் நான் கட்டும்போதும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் வியர் பண்ணல, உங்களுக்கு சும்மா வந்து காட்டியிருந்தேன். இதோட குவாலிட்டி உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கு தேவையான, அதாவது இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ஸ்கர்ட் வந்து வியர் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளவுஸுமே வந்து கான்ட்ராஸ்ட்டாக போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பிக்கும் சாப்பாடுலாம் குடுத்துட்டு, அவனுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்க்கூரு பிரச்சனை இதுவரைக்கும் சரியாகவே இல்ல. இருக்கிற வெயில்ல இன்னுமே அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஒரு சில டைம் வந்து கம்மியாகிற மாரி இருக்கு. ஒரு சில டைம் திரும்ப அதிகமா இருக்க மாரி இருக்கு. போட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கான் தலையெல்லாம். ஒரு மாரி அரிக்கிற மாரி இருக்கு, அரிக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே இந்த மாரி குளிக்க வச்சதுக்கப்புறம் இந்த மாரி பனியன் அந்த மாரி போட்டு விட்டுறது. இதுக்கப்புறம் தம்பிக்கும் எனக்கும் வந்து காஃபி போட போறேன். தம்பிக்கு வந்து எப்பவாவது காஃபி கேட்குறான் இப்பல்லாம். எப்பவாவது காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்படின்றதுனால, சரி போ பாவம் போனா போது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா வந்து காஃபி நான் எப்பவாவது வந்து குடுப்பேன். அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸா கொஞ்சமா வந்து உளுந்து வடை வந்து பண்ணியிருந்தேன். உளுந்து வந்து மார்னிங்கே வந்து ஊற வச்சிருந்தேன். சரி அத வந்து ஸ்நாக்ஸ் மாரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸாவும் இருக்கும். மோஸ்ட்லி வந்து சில டைம் இத சாப்பிட்டோம் அப்படின்னாலே டின்னருக்கு வந்து பசிக்காது. ஸோ, அதனால அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி தான் அன்னைக்குமே இருந்தது. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா போடாம இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக, சரி ஷூட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் பண்ற மாரி தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசா வந்து நான் எதுவுமே வந்து இதில ஷேர் பண்ணல. அந்த ரெசிபி மட்டும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே சொல்றேன். அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சரி நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.